இயற்கை தாயகம் அறக்கட்டளை சார்பில் தமிழகம் முழுவதும் 1,00,000 பனை விதை நடும் பணி தொடங்கி இருக்கின்றோம். இதில் 2ஆம் கட்டமாக நாங்கள் தற்போது குன்றத்தூர் முருகன் கோவில் பின்புறம் உள்ள குளக்கரையில் நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வப்பிரந்தை அவர்களால் 1000 பனை விதைகள் முதல் கட்டமாக இங்கே தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக படிப்படியாக எங்களது இயற்கை தாயகம் சார்பில் எங்களது பணி செம்மையாக தொடரும். இனி வருங்காலங்களில் பனை விதை தமிழகத்தில் பனைமரம் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதை சீராக்கும் விதமாக இளைஞர்கள் மத்தியிலும் குழந்தைகள் மத்தியிலும் நாங்கள் தற்போது எங்கள் இயற்கை தாயகம் அறக்கட்டளை சார்பாக பனை விதைக்கான விழிப்புணர்வை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கின்றோம். நன்றி. எதுக்காக எல்லாம் நிறைய மரம் இருக்குது? பனை மரம் வந்து நம்ம நாட்டினுடைய தமிழகத்தினுடைய தேசிய மரம் என்பதால், நம்ம மாநில மரம்ன்றதால நம்ம பனை விதையில் வந்துட்டு நடுறதுனால பனைமரத்தின் பயன்கள் வந்துட்டு மக்களுக்கு அதிகமாக சென்றடையும். மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படும். பனைமரம் அழிந்து கொண்டு இருக்கிறது. அதை ஊக்குவிக்கும் விதமாக எங்களது பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இனி இளைஞர் பெருமக்களுக்கு அனைவருக்கும் எங்களது அறக்கட்டளை சார்பாக ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம். நகரமயமாதலிருந்து பனைமரத்தில் அகற்றுறாங்க, அது அரசெல்லாம் கண்காணிக்கிறாங்களா? அரசு தொடர்ச்சியாக அதை இப்போ கண்காணிக்கிறது கிடையாது. நாங்கள் வந்து எங்களுடைய இயற்கை தாயகம் அறக்கட்டளை சார்பாக ஒரு குழு அமைத்திருக்கிறோம். இப்போ ஒரு சில இடங்களில் அரசனுடைய முறையான அனுமதி இல்லாமல் பனைமரத்தை அகற்றக்கூடாது என்பது அரசனுடைய ஜிஓ இருக்குது. அதை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியாளர் மூலமாக நாங்கள் மனு அளித்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக எங்களது பணி செய்து கொண்டிருக்கிறோம்.